ஹலோ காய்ஸ், மகாநதியில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னா, காவேரி பயங்கர கோவப்படுறாங்க. இந்த கோபத்துக்கு யார் காரணம் என்று சொன்னா, காவேரியோட ஹஸ்பண்டும், அதே மாரி காவேரியோட அம்மாவும் தான். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு சொன்னா, விஜய கல்யாணம் பண்ண சொல்லி தான் காவேரியோட அம்மா காவேரிக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா, காவேரிக்கு அவங்கள சுத்தமாவே பிடிக்கல. ஏனென்று சொன்னா, அவங்களுக்கு அவங்களோட பொண்ணு அவங்களோட ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதனால ஸ்கூல்லேயே நிறைய பிரச்சனை. இந்த பொண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, அவங்களுக்கு அம்மா இல்லை, அதனால தான் சப்போர்ட் பண்ணேன்னு சொன்னாலுமே அவங்க கேட்குறதா இல்லை. இப்படி இருக்கும்போது காவேரியோட அம்மா இவங்களுக்கு கல்யாணம் பேசிட்டே இருந்தாங்க. காவேரி தனக்கு கல்யாணமே வேண்டாம் என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், விஜயை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கும்போது காவேரி பார்த்தாங்க, தான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் இப்படியே இவங்கள கல்யாணம் பண்ணுறியான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னுட்டு, சரி நீங்கள் கல்யாணம் பேச்ச ஆரம்பிங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் காவேரின்ற அம்மா இதை காது கொடுத்து கேட்கல. அவங்க கல்யாண பேச்ச ஆரம்பித்ததுக்கு காரணமே விஜயையும் அதே மாதிரி காவேரியும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான். ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணவே மாட்டேன்ற மாதிரி காவேரி நினைக்கும் போது, இனி எதுக்கு கல்யாண பேச்சுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உனக்குண்டு ஹஸ்பண்டும் இருக்கிறாங்க, குழந்தையும் இருக்கிறாங்க. ஆனால் உனக்கு அது தெரியாமல் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. காவேரியை பொறுத்த வரைக்கும் இந்த விஜயோட தொந்தரவில் இருந்தும் அம்மாவோட தொந்தரவில் இருந்தும் தப்பிக்கணும் என்று சொன்னால் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏன்னு சொன்னால் அம்மா மிஸ் வீட்டை போகிறேன் என்ற மாதிரி அடிக்கடி இவங்கள்ட வீட்டுக்கு வராங்க. வரும்போது கூடவே அம்மாவோட அப்பா விஜயுமே வராங்க. இதனால் காவேரிக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ காவேரிக்கு கல்யாணம் காவேரியை பேசுகிறாங்க. இப்படி இருக்கும்போது நிறைய வரன் அவங்களுக்கு வருது. அதில் ஒருத்தங்க ஏதோ ஒரு ஸ்கூலில் படிப்பிக்கிற மாஸ்டருமே வராங்க. அவங்களுக்கு காவேரியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காவேரியோட அம்மாட்ட இதை பற்றி விசாரிக்கலாம், அல்லது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கலாம், யார்கிட்டையாவது விசாரிக்கலாம்னு அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது காவேரியுமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்கள பற்றி விசாரிக்கிறாங்க. அவங்கள பற்றி விசாரிக்கும்போது எல்லாருமே நல்ல மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தன்னை பற்றி விசாரிக்கிறேன்டா தன்னுடைய வீட்டிலையோ அல்லது அம்மாவோட வீட்லேயும் தன்னை பற்றி கேட்டால் சொல்லுவாங்க என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் நல்ல மாதிரி சொல்ல மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. இப்படி சொல்லும்போது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இங்கே யாருமே நல்ல மாதிரி சொல்லலைன்னு சொல்லலாம். அவங்களோட அம்மாட்ட முதலாவதாக பேசுகிறதுக்கு வராங்க. உங்களோட பொண்ணு தானே காவேரி, அவங்களுக்கும் எனக்கும் ஜாதகம் நல்ல பொருத்தமாக இருக்குது, அவங்களிடமே விசாரித்து பார்த்த இடத்துல அவங்களுக்கு ஓகே என்ற மாதிரி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி நான் விசாரிக்கத்தானே வேணும். எனக்கு அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்கன்ட்டு தெரியும், மற்றபடி அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எத்தனை சகோதரங்கள், அவங்களோட அம்மா அப்பா யார், எங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் நான் வீட்டுக்கே போய் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்ன்ட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரியோட அம்மா வீட்டில் தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் வீட்டில் இல்லை, வெளியூரில் நிற்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் வெளியூரில் நின்றாலுமே பரவாயில்லை, அவங்கள பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணினேன், அப்புறமா அவங்களோட வீட்டுக்கு வரேன், நீங்கள் இப்போ அவங்கள பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் தன்னோட பொண்ணு நல்லவங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல குணமானவங்க என்று தானே சொல்லுவாங்கன்ட்டு நினச்சிட்டு காவேரி தன்னுடைய அம்மாட்ட விசாரிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு வீட்டில் எந்த வேலையுமே செய்யாது, வீட்டில் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கும் அடிக்கடி போகாமல் லீவு போட்டுகிட்டே இருக்கும், ஸ்கூல்லையுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும், வீட்டிலையுமே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட சொல்லுமே கேட்காது, தான் பெரியாள், தன்னை விட்டால் ஆளே கிடையாது என்ற மாதிரி தான் நினைக்கும், தான் சொல்கிறது தான் மற்றவங்க எல்லாம் கேட்கணுமென்று நினைக்கும். இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாஸ்டராக இருக்கிறீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் மாஸ்டராக இருக்கேன், இப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணால் நீங்கள் வாழவே முடியாது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும், அந்த பொண்ணு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை, அது தண்டை பாட்டுக்கு தான் நினைச்சதை பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்கூல்லையுமே ஏதாவது பிரச்சனை எடுத்துகிட்டு வரும், வீட்டிலையுமே அடிக்கடி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும், இப்படி என்ன எப்படி தம்பி நீங்கள் அந்த பொண்ணோட வாழுவீங்க, யோசிச்சு பாருங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, நான் தெரியாமல் வேற யார்ட்டையோ ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிட்டேனா என்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நீங்கள் சரியாக தான் ஃபோன் பண்ணிக்கிறீங்க, காவேரியோட அம்மாவோட தான் அவங்களோட தான் நீங்கள் பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது திரும்ப அவங்க கேட்குறாங்க, என்னம்மா இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்களே, ஒருவேளை அப்படிப்பட்டவங்களா இருந்தால் கூட இல்லை ரொம்ப நல்லவங்க என்று தானே சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் அப்படியே சொல்கிறீங்களா? அதுதான் தம்பி, இந்த விஷயத்துல எல்லாம் மறைக்கக்கூடாது தானே, எல்லாமே நேர்மையாக நடக்கணுமென்றது தான் என்னுடைய குணம், அதனால் எல்லாத்தையும் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், இனிமே உங்களோட இஷ்டம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, வேணுமென்று சொன்னால் இன்னொருத்தங்கள்ட்ட நீங்கள் விசாரித்து பாருங்கள், நான் சொல்கிறது தான் பொய்யண்டா, இன்னொருத்தங்கள்ட்ட விசாரித்து பாருங்கள், அவங்கள்ட்ட ஃப்ரெண்டு தான் அவங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் அது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது விஜயோட பேரை வந்து சொல்கிறாங்க. அவங்களோட நம்பரையுமே கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட விசாரித்து பாருங்கள், ஒருவேளை நான் சொல்கிறது பொய்யண்டா, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்படி சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு மாஸ்டர் ஒருத்தங்க விசாரித்தாங்க, நான் வந்து காவேரியை நல்ல மாதிரியே சொல்லலை, சரியான அடங்கப்படாரே, சொல்கிற எதுவுமே கேட்காது, வேலை எதுவுமே செய்யாது, எங்கே போனாலும் பிரச்சனை எடுத்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரி சொல்லிட்டேன், நீங்களுமே இப்படியே சொல்லிடுங்க சரியா? இல்லையென்று சொன்னால் காவேரிக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது, இந்த பையனுக்கு பிடிச்சிருந்தேன்டா கல்யாணம் நடந்துடும், அப்புறமா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டுட்டாங்க. என்னன்றி இதெல்லாம் நீங்கள் சொல்லி தரணுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற மாதிரி வந்து விஜய் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா இவங்க சரியாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது, யாருங்க நீங்கள், புது நம்பராக இருக்குது என்ற மாதிரி வந்து விஜய் கேட்குறாங்க. நான் வந்து காவேரியோட ஃப்ரெண்டுக்கு தானே நீங்கள் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, ஆமாம் என்ற மாதிரி வந்து விஜய் சொல்கிறாங்க. இல்லை, காவேரிக்கு கல்யாணம் பேசுகிறாங்க, என்ன வந்து காவேரிக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது, நான் அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டாமா, அதுதான் அவங்கள்ட்ட அம்மாட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதுதான் கேட்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியும் அந்த பொண்ணா, சரியான பிடிவாதம் பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையே நாசமாக போயிடும், நீங்கள் ஒரு வாரம் கூட அந்த பொண்ணோட வாழவே மாட்டீங்க, என்னை விட்டால் போதுமென்று ஒரே ஓட்டமாக ஓடிடுவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்டு தானே, நீங்கள் ஃப்ரெண்டுண்டா எப்படி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, உண்மையிலேயே அவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தால் நீங்கள் இப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறீங்கன்னா ஃப்ரெண்டு தானேங்க, நீங்கள் அவங்கள்ட்ட வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க, நீங்கள் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வாழுவீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னங்க, அந்த பொண்ணோட நான் பேசி பார்த்துருக்கிறேன், அப்படி தெரியவே இல்லையே, ரொம்ப அப்பாவி பொண்ணாக இருக்கிறாங்களே, ரொம்ப வந்து உண்மையை பேசுகிற பொண்ணாக இருக்கிறாங்களே, ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரே பயமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, அந்த பொண்ணு உண்மையை மட்டுமா பேசும், ஒரே பொய்யாக தான் பேசும், அந்த பொண்ணு பேசுகிற இதையுமே நம்பிடாதீங்க, அந்த பொண்ணு இனிமேல் பேசும்போது நீங்கள் பேசாமல் இருக்கிறதா பெட்டர், இல்லைன்னு சொன்னால் ஆயுள் முழுக்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, இதுக்கு மிஞ்சி நான் சொல்ல விரும்பலை என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு சிரிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டுட்டேன், இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் யாராவது கல்யாணம் பண்ண போவானா என்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இங்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க. காவேரியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சிரித்து தான் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க கால் பண்ணாங்க, நான் வந்து பொய்யாக சொல்லி விட்டுட்டேன், அதனால் கண்டிப்பாக காவேரியோட அவங்க இனிமேல் பேசவே மாட்டாங்க, காவேரி ஃபோன் பண்ணால் கூட பேசுவாங்கன்றது டவுட் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்களும், அப்படியா தம்பி, நானுமே வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி விட்டுட்டேன் என்ற மாதிரி வந்து இங்கே வந்து இவங்களுமே சிரிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து காவேரி, என்னது இவங்களை விசாரிக்க சொன்னனே, இவங்க இனிமேல் ஃபோன் பண்ணலையே, சரி நான் வந்து நானே ஃபோன் பண்ணிடலான்ட்டு அந்த பையனுக்கு வந்து காவேரி ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க, நீங்கள் வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் நம்பரெல்லாம் தந்தனே, என்ன கேட்டிங்களா, என்ன சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுடைய அம்மாவே உங்களை வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்டு உங்களை சரியில்லைன்னு சொல்கிறாங்க, என்னது சரியில்லைன்னு சொன்னாங்களா, அப்படி என்ன சொன்னாங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவங்களா, நீங்கள் சரியான மோசமாக, நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டிங்களா, வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல, எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுவீங்களா, சரியான வாயாடி பொண்ணு என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. உங்களோட ஃப்ரெண்டுமே அப்படி தான் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையே நாசமாக போயிடும், அந்த பொண்ணுன்ற பக்கமே திரும்பி பார்க்காதீங்க என்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஃப்ரெண்டா, யார் அது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, வேறு யார், அவங்க யாரோ விஜயாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கேட்டோன்னே காவேரிக்கு தெரிஞ்சிட்டுது, விஜயை கல்யாணம் பண்ணணுமன்றதுக்காக தான் தன்னுடைய அம்மா இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறான்ட்டு பயங்கர கோவத்தோட வீட்டை வராங்க. என்னம்மா, ஒரு அம்மாவாக இருந்துட்டு இப்படியெல்லாம் நீ சொல்லலாமா, மற்றவங்க வந்து உண்மையை சொல்ல விருப்பம் இல்லாலும் பொய்யாவது சொல்லாமல் இருப்பாங்க, ஆனால் வந்து நீ பொய்யாக சொல்லியிருக்கிறியே, எப்படியம்மா உனக்கு இப்படி மனசு வந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக நீ எப்படி சொன்னேன், ஒரு நாளுமே நான் உன்னுடைய பேச்சு கேட்டதே இல்லையா, இந்த வீட்டில் நான் வந்து எந்த வேலையும் பண்ணதே இல்லையா, நான் போராடாமெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பேனா, ஏமா இப்படி ஒரு பாவத்தை பண்ண, ஏன் இப்படி சொன்ன உனக்கு மனசு வந்தது, நீ எல்லாம் ஒரு மனுஷரா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுற, எனக்கு உன்னுடைய முகத்துக்கு
அவங்களுக்கும் பார்க்கவே பிடிக்கலன்னுட்டு, இந்த வீட்டில் ஒண்டி நான் இருக்கணும், இல்லை நீ இருக்கணும். நீ இந்த வீட்டை விட்டே போயிரு. எனக்கு முன்னாலே நிற்காதன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தன்னோட ரூமில் போய் உட்காந்துட்டாங்க. ஆனால் வந்து இதை கேட்டதுக்கப்புறமா வந்து சாரதாக்கு வீட்டில் இருக்க முடியல. காவேரி இப்படி சொல்லிட்டாவே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஒருவேளை காவேரிக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு நிற்கிறாங்களோ, அப்படி என்று சொன்னால் விஜயோட கதை என்னாகும் என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு, சரி இப்போ சொன்ன மாதிரியே நான் வீட்டை விட்டு போகணும், அதுக்கப்புறமா இவ என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா வந்து காவேரி வந்து எங்கே இந்த அம்மாவை இன்னும் சொன்னா அப்புறம் காணவே இல்லை, எங்கேம்மா போயிட்டீங்கன்ற மாதிரி வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. ஃபோன் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு கேட்குறாங்க. யாருமே அங்கே வரலைன்னுட்டாங்க. அதுக்கப்புறமா பயம் வந்துட்டுது. சரி விஜய்க்கு அடித்து கேட்கலாம்ட்டு, உங்களோட வீட்டுக்கு அம்மா வந்தாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லையே, அவங்க இதுக்கு இங்கே வராங்க, நீங்களே வர்றதில்லை, அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கு வராங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, நான் ஒரு கோவத்தில் அவங்கள ஏசிட்டேன், அதனால் அவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்றே தெரியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் சொல்கிறாங்க, சரிங்க நான் தேடி பார்க்குறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. விஜய் வந்து ஃபோன் பண்ணினா வந்து சாரதா ஃபோன் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனால் காவேரி எடுத்தால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து விஜய் எப்படி வந்து சாரதாவை தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க, அதுக்கப்புறமா காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.